மகா பெரியவாழணும். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகை நமக்கு எவையெல்லாம் கொடுக்கிறாள் அப்படின்னு சொல்லும் பொழுது திரிவர்க்கதாத்ரின்னு சொன்னாங்க. அப்போ அந்த 4 சதுர்வித புருஷார்த்தங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம். இதையெல்லாம் சொல்லும் பொழுது அப்போ இது கொடுக்க மாட்டாளா, அதை கொடுக்க மாட்டாளா அப்படின்னு நமக்கு தோன்றும் இல்லையா? அப்போ எதையெல்லாம் அவள் தரக்கூடியவள் என்று சொல்லக்கூடிய நாமம் ஓம் ஸ்வர்காபவர்கதாயை நமஹ. ஓம் ஸ்வர்காபவர்கதாயை நமஹ. இப்போ பதம் எப்படி பிரிக்கணும் அப்படின்னா ஸ்வர்க அபவர்க தா அப்படின்னு சொல்கிறோம். ஸ்வர்க்கம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அபவர்க்கம் அதுதான் இங்கே மோட்சம். தா என்றால் தருபவள். அப்ப ஸ்வர்க்கத்தையும் தருகிறாள், மோட்சத்தையும் தருகிறாள். ஆக நம்முடைய சந்தேகம் தீர்ந்து விட்டது. இரண்டையும் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா வேறு வேறு அப்படின்னு நம்ம ஒரு பொருள் வச்சிருக்கோம். இது ரெண்டுமே வேற வேற. ஸ்வர்க்கம்ங்கிறது வேற, மோட்சம்ங்கிறது வேற அப்படின்னு. ஏன்னா ஸ்வர்க்கம் அப்படிங்கிறதுக்கு நம்ம அழகா ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. நம்முடைய புண்ணிய பலன்கள் அதற்கு தகுந்தாற் போல் நாம் ஸ்வர்க்கம் செல்கிறோம். ஆனால் ஸ்வர்க்கத்தில் போய் அங்கேயே தங்கிவிட முடியுமா அப்படின்னா நம்ம கையில் காசு இருக்கிற வரைக்கும் நம்ம பணக்காரங்களாக இருக்கோம். இல்லை அப்படின்னா ஏழ்மை நிலைக்கு சென்று விடுகிறோம் இல்லையா? அதுபோலத்தான் நம் கையில் இருக்கக்கூடிய நாம் சேர்த்து வைத்த புண்ணியங்கள் இருக்கும் வரை நாம் அந்த ஸ்வர்க்கத்தில் சுகபோகமாக வாழ முடியும். என்று புண்ணியம் முடிவடைகிறதோ மீண்டும் இந்த ஜீவன் இந்த பிறவிக்கு வந்துதான் ஆக வேண்டும். ஆக நம்முடைய புண்ணியத்திற்கு ஏற்றாற்போல் சுகத்தை தரக்கூடிய இடம் ஸ்வர்க்கம். அதனால தான் சுவர்க்கம் முதலே சொன்னோம் இல்லையா? சு அப்படின்னு அது சேர்ந்தாலே நல்லதான, சௌபாகியமான, மங்களமானன்னு சொல்கிறோம் இல்லையா? ஆக நல்ல வர்க்கங்கள் இந்த ஸ்வர்க்கத்தில் இருக்கும் வரை நமக்கு எந்த ஒரு கவலையும் இருக்கவே இருக்காது. இப்போ நமக்கு புண்ணியம் தீர்ந்துருச்சு, மறுபடியும் பிறவி கிடச்சிருச்சு. ஆக ஸ்வர்க்கம் அப்படிங்கிறது நிரந்தரமான இடம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஆக எது நிரந்தரம் அப்படின்னா இந்த அபவர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய மோட்சம்தான். அங்கேதான் நிரந்தரமான சுகம் கிடைக்கும். அப்போ மோட்சம் நமக்கு கிடைக்காது. ஏனென்றால் அதற்கு பெரிய பெரிய தவங்கள் செய்ய வேண்டும். கடுமையான தவங்கள் எல்லாம் நமக்கு தெரியாது. யாகங்கள், யஜ்ஞங்கள் இது எல்லாம் நமக்கு தெரியாதுன்னு நமக்கு தோணும் இல்லையா? முதல்ல நமக்கு மோட்சம் என்று அப்படி நினைத்திருந்தோம். ஆனால் வாக்தேவதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மோட்சம் என்பது என்று சொன்னார்கள் அப்படின்னா இங்கு வாழும் போதே இந்த பற்றிலிருந்து விடுபட்டு எதுவுமே நம்மை பாதிக்காத அளவுக்கு வாழ்ந்து விட்டால் அதுதான் மோட்சம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக இந்த ஞானம் நமக்கு வந்தால் மோட்சம் கிடைத்து விட்டதாக அர்த்தம். ஆக இங்கு இருக்கும் போதே சுகங்கள் நாம் தேடி செல்ல வேண்டாம், சுகங்கள் நம்மை தேடி வரும். அந்த சுகங்கள் எப்படி இருக்கும்? அழிவற்ற சுகமாக இருக்கும். ஆக அவள் நமக்கு என்ன கொடுக்கிறாள்? ஞானத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய வழியையும் அவள் கொடுக்கிறாள். ஒரு பக்தனாக இருக்கக்கூடியவனுக்கு அவனுடைய வாழ்நாளில் அனைத்து சுகங்களையும் கொடுக்கிறாள், அது ஸ்வர்க்கம். அடுத்ததாக அவனுக்கு அந்த ஞானத்திற்கான வழியையும் காண்பிக்கிறாள், அது அபவர்க்கம். ஆக அவள் கொடுக்கக்கூடிய அந்த ஞான மார்க்கத்தையே, அந்த வழியை காண்பிப்பதற்கு ஒரு குருவை காண்பிக்கிறாளே, அந்த குருவின் மூலமாக அதை பிடித்து கொண்டு எப்படி சொன்னார்கள்? ஞானதா ஞான விக்கிரகா என்றெல்லாம் அம்பாளை சொன்னார்கள் இல்லையா? அப்படிப்பட்ட அவளை பற்றி கொண்டு விட்டால் எனக்கு ஸ்வர்க்கம் என்பது வேண்டாம் அம்மா, வாஸ்தவத்தில் உன்னுடைய திருவடிகள் போதும் என்று அவளை பற்றி கொண்டு விட்டால் அவள் காட்டும் வழியில் நாம் அவள் பின்னாலேயே சென்றால் நித்திய சுகம் என்னும் மோட்சத்தையும், அதாவது அபவர்க்கத்தையும் அவளே நமக்கு பிரசாதமாக தருகிறாள். இதையே தான் அபிராமி அந்தாதி பட்டர் சொல்லியிருக்காரு. தன்னளிக்கும் என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார், மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானவர்த்தம், விண்ணளிக்கும் செல்வமும் அழியா முக்தி வீடுமன்றோ, பன்னளிக்கும் சொல் பரிமலையாமலை பூங்கொடியே. இங்க அதைத்தான் சொல்றாங்க. தன்னளிக்கும் அப்படின்னா தன்மை, அதாவது உன்னுடைய குளிர்ச்சியான திருவருளை பெறுவதற்கு பல கோடி தவங்கள் செய்வார். உன்னுடைய அனுகிரகத்தை வேண்டி. இந்த பூலோக செல்வமான அறம், பொருள், இன்பம் மட்டுமா அவங்களுக்கு கிடைக்க போகுது? மின்னளிக்கும் செல்வமும் அழியா முக்தி வீடுமன்றோ. அப்ப அழியாத அந்த முக்தியும் நீ கொடுக்க போகிறாய். மதிவானவர்த்தம் விண்ணளிக்கும் செல்வமும் தேவர்களுடைய சுகம், அழியாத முக்தி வீடு, அதுதான்
அபவர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எங்கேயும் என்ன கொடுத்துருக்காங்க, அழியாத முக்தி, அதுக்கப்புறம் வீடு, இதெல்லாம் சொல்லிட்டு இந்த சுகம் தனியாக கொடுத்துருக்காங்க, தேவர்களுடைய சுகம். ஆக சுவர்க்கம் தனி அபவர்க்கம் தனி இரண்டும் கிடைக்கப் போகிறது என்று அந்த பட்டரும் எங்கே அபிராமி அந்தாதியில் சொல்லி வைத்தார். மகாபெரியவா சரணம்.